சுபிக்ஷா ஃபேமிலி என்ட்ரி ஆயிட்டாங்க. அவங்க தம்பி வந்து சோஃபால உட்காந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை தான் நான் பார்த்தேன். என்னன்னா வந்தோடனே வந்து, "ஏன் நீ அழுகுற? எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிற. உனக்கு பிடிச்ச மாதிரி விளையாடு. நீங்கள் வெளியில் காலேஜ்லலாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடும்போது நீ ஒன்று பண்ணுவ தெரியுமா? அந்த சுபிக்ஷாவை நாங்கள் இங்கே பார்க்கவே இல்லை. 2 வாரம் நீ பாருக்கிட்ட நல்லா சண்டை போட்டு கேள்வியெல்லாம் கேட்டிருப்ப. நீ எனக்கு கூட இப்போ தான் ஞாபகம் வருது. அதெல்லாம் பண்ணியிருப்ப. அந்த மாதிரி நீ விளையாண்டாதான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நீ ஏதோ பயப்படுற மாதிரியே இருக்குது. நீ அமைதியாகவே உட்காந்துருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த பீட் பாக்ஸிங்னா சுத்தமாக விட்டுரு, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் சபரி ஏதோ வராரு. "தம்பி நீ கடற்கரை பேச்சு அப்படியே பேசுகிற, நல்லா பேசுகிற, அதே மாதிரி பேசு" அப்படின்னு சொல்லி சபரிக்கிட்ட பேசுகிறாங்க. அப்புறம் திவ்யா வந்து காஃபி கொடுக்க வராங்க. அப்போ வந்து, "உங்களை நேரில் பார்க்குறதுக்கும் டிவியில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது" அப்படின்னு அவங்க தம்பி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு சுபிக்ஷா கிட்ட, "இங்கே பாரு, ஒரு கேம்னா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். நீ சும்மா அழாத, அழுற வேலையே வச்சுக்காத. வெற்றியை எப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கிறியோ அது மாதிரி தோல்வியும் ஏற்றுக்கணும்" அப்படின்னோடனே சுபிக்ஷா சொல்கிறாங்க, "நான் கேப்டன்சி டாஸ்கில் மட்டும் தானே அழுதேன்" அப்படின்னோடனே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எல்லாத்துக்கும் அழதான் செய்கிற, அழாத. இப்போ விக்ரமன் அன்னைக்கு சொன்னாங்கல்ல டாப் 3ல நீ இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நீ எதுக்கு அழுகிற? நீ எப்படி வெளியில் வந்தாலும் நீ சந்தோஷமாக வெளியே வரணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கஷ்டம்தான் அப்படின்னே சொல்லிட்டாங்க. வின் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்லிட்டாங்க. நல்லது தான் சுபிக்ஷாவுக்கு மணி பாக்ஸ் கிடச்சா அவங்க பாட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. கிளியராக வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம், "நீ இந்த பாரு சாண்ட்ரா அவங்க 2 பேரையும் நம்பாத. நேற்று நீ அவங்கக்கிட்ட உட்காந்துட்டு விக்ரமண்ணை பேசுனது எதுக்கு சொல்லிகிட்டு இருக்க" அப்படின்னு கேட்குறாரு அவர் தம்பி. "உடனே நடந்ததை சொல்லலாம்டா, பொய்யோ மாற்றியோ தான் சொல்லக்கூடாது. நடந்ததை சொன்னால் தப்பு கிடையாது" அப்படின்னோடனே அவங்க தம்பி ஏற்றுக்கிட்டாங்க அதை ஒன்றையும் மட்டும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, "நீ எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடு. வெளியே வரும்போது சந்தோஷமாக வந்துரு. எதுக்கு நீ எப்போ பார்த்தாலும் ஒதுங்கி ஒதுங்கி போகிற? யாராச்சும் தப்பு பண்ணால் 2 வார்த்தை நல்ல தைரியமாக கேளு" அப்படிங்கிறாங்க. அவங்க ஃபேமிலி வந்து இந்த கேமோ மணியோ எதை பற்றியுமே அவங்க ஒரி பண்ணல. அவங்க பொண்ணு வந்து தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்குமா பண்ணாதாங்கிற ஒரு ஃபியர் தான் அவங்கக்கிட்ட ரொம்ப இருக்குது. ஸோ நீ வந்து அதுலேயும் அந்த தம்பி சின்ன பையன் அவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுகிறான். "நீ 83 நாள் இருந்ததே பெருசு பெருசுன்னு" அவங்க அப்பாவும் தம்பியும் பேசுகிறது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதாச்சும் எந்த டைம்லேயும் வந்து சுபிக்ஷா பண்ணதை வந்து அவங்க பண்ணதே கம்மியாக நினச்சிடக்கூடாது. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணை நல்லா வந்து மோட்டிவேட்டும் பண்ணி, அட் த சேம் டைம் அவங்களுக்கு ரொம்ப ஃபியர் இருக்குது. அதாவது, "நீயே டைட்டில் வின்னர் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டே இருக்க. அது மக்கள் தான் முடிவு பண்ணும்" அப்படிங்கிற பாயிண்ட்டை 2-3 வாட்டி அந்த தம்பி சொன்னாப்புல. சொல்லிவிட்டு, "நீ அதை பற்றி எதை பற்றியுமே கவலைப்படாத. உனக்கு ஊர்லேருந்து நிறைய பேரோட சப்போர்ட் இருக்குது. நிறைய ரிலேட்டிவ்ஸ் பேர் சொல்கிறாங்க. அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் உனக்கு இருக்குது. நீ தைரியமாக விளையாடு. ஆனால் நீ தான் டைட்டில் வின்னர் மட்டும் நீயே முடிவு பண்ணிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து அவ்வளோ அழகாக அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாரு. சின்ன பையன், எத்தனையோ பெரியவங்க பேசாத பேச்சு அந்த பையன் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.